இருக்கீங்க, அவருக்கு இன்னும் அனுமதியே கொடுக்க மாட்டீங்க. 21 கேள்வி கேட்குறீங்க. பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பான இடம் வச்சிருக்கீங்களா, கழிவறை வச்சிருக்கீங்களான்னு நீங்கள் நடத்தின நாடுகள் எல்லாம் எங்ககிட்ட பதில் சொல்லிட்டு தான் நடத்துனீங்களா? இதெல்லாம் சும்மா அதெல்லாம் செய்யாமல் இருப்பாங்க. பொறுப்பற்று செய்யக்கூடிய ஆளுகள் அதெல்லாம் செய்வாங்க. காலதாமதிக்கணும். இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. 23 நாள். 23 நாள் இன்னைக்கு 3 தேதி ஆயிடுச்சு, 4 தேதி ஆயிடுச்சு. இன்னும் 20 நாள் இருக்கு. அது நேரத்தில் அந்த திடலை தயார் செய்ய ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்யணும்னா நாட்களை கடத்திவிட்டா கடைசி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அதில் இனிமேல் சிறப்பு அவங்கெல்லாம் வருவாங்களான்னு தெரியுது. இவங்கெல்லாம் வேற யாரும் வரக்கூடாதுங்கிறது யார் யார் வர்றாங்கிற பட்டியலை கேட்குறாங்க. அவங்கெல்லாம் வர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவசியமில்லை. ஒரு கட்சி தொடங்குறாரு, ஒரு மாநாடு போடுறாரு, அதெல்லாம் அவர் பொறுப்பாக தான் செய்வாங்க. அதுக்கு அனுமதி கொடுத்துருந்தார். 21 கேள்வியை கேட்டு அதுக்கெல்லாம் பதில் கொடுங்கன்னு கேட்டுக்கிறது தேவையற்றதான் எனக்கு தோணுது. சீமானனுக்கு அழைப்பு இருக்கா மாநாட்டிற்கு? கட்சி தொடங்கும் போதே அதுக்கு மற்ற விருந்தினர்கள்லாம் போகிறதும் நல்லா இருக்காது, அழைக்கிறதும் நல்லா இருக்கும். அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை சொல்லி அந்த கட்சியின் தலைவர் உரையாற்றுவது தான் சிறப்பாக. அதில் நம்ம எங்கள் ஐயாவை நானும் வரணும் என்ன சொல்றது? இல்லை, ஒரு நடிகராக ஒரு இயக்குனர் அந்த ஒரு அண்ணன் தம்பி பாசத்தில் அந்த மாநாடு சிறக்க வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு நாங்கள் வாழ்த்துறோம். அந்த அன்னைக்கா தினந்தான் வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் தம்பி. நாளைக்கு கூட ஒரு படம் வெளியாகுது, அந்த படம் வெல்லணும்னு வாழ்த்து. படம் எடுத்த இயக்குனரும் தம்பி, நடிச்சிருக்கிறவரும் தம்பி. அதனால வாழ்த்து. வேற நன்றி. இதான் முக்கிய செய்தி. கொண்டு போங்க.